ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2023 அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் வாட் யூ விஷ் ஃபார். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். படத்தில் பாடுற நம்ம ஹீரோ பேர் ரயன். ஸோ ரயன் வந்து ஒரு செஃப்பாக இருக்கிறாரு. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் பண கஷ்டம். ஸோ அதனால அவரோட ஓல்டு ஃப்ரெண்டை வந்து பார்க்கறதுக்காக ஊருக்கு புதுசாக வந்திருக்காரு. ஹீரோவோட ஓல்டு ஃப்ரெண்டு பேர் ஜாக். ஜாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு பிரைவேட் செஃப்பாக, அதாவது கொஞ்சம் பணக்காரங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பிரைவேட் செஃப்பாக இருக்கிறாப்ல. இப்படி அவர் கூட தங்கிக்கிட்டு புதுசாக அவருக்கும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பண கஷ்டத்தை தீக்கலாம் அப்படின்னு தான் ஊருக்கு வந்திருக்காப்ல. ஆனால் வந்து கொஞ்ச நாள் அவர் கூட தங்குறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஜாக்கை தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாலே ஜாக்கோட அந்த பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்த ஹீரோக்கு இவனோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு இவனோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸும் இவன் பார்க்கக்கூடிய வேலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஐடென்டிட்டியை தேடுறதுக்காக ஒரு சைடில் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கிட்டு அவர் பார்க்கக்கூடிய வேலைக்கு இவரே போயிட்டாப்ல. ஆனால் போனதுக்கு அப்புறம் அங்கே இவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இவர் பார்த்துட்டு இருந்த வேலை என்ன அண்ட் எதுக்காக தூக்கு போட்டு இறந்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இப்படி ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஜாக் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அந்த வேலைக்கு இப்போ இவர் போனதுக்கு அப்புறம் இந்த வேலை இவருக்கு பிடிச்சதா, அந்த வேலையை விட்டு தப்பிக்க நினைச்ச இந்த ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவியா கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. அதுல இந்த டார்க் மிஸ்ட்ரியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இவ்வளோ காசு அவரோட அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கும் போதே ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். இப்படி இந்த படம் முழுக்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம படத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளே நல்லாவே நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டார்க்கான நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா ஃபேமிலிஸோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அதனால தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவோட நிலைமையை பார்க்கும்போது வசமா வந்து மாட்டினாண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஏன்னா அவரோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு மாற்றி உள்ள வரணும்னு நினைச்ச உனக்குலாம் இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. இப்படி ஓவராலா டீசென்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஸ்கிரீன் பிளே அடுத்தடுத்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போயிருந்ததுனால இந்த படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த படத்தை தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல ஓகேஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரியான லெவலில் இருக்கும். இந்த படத்தோட கண்டென்ட் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.